டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து அங்கிருந்து நமது மூத்த செய்தியாளர் கணபதி அளித்துள்ள கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். புதுடெல்லி ரயில்வே நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 18க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க காரணம் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விசாரணைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விபத்து நடைபெற்ற இடம் இதுதான். பிளாட்பார்ம் நம்பர் 14, அதாவது 14வது எண் நடைமேடையில் பிரயாகராஜ் செல்வதற்கான சிறப்பு ரயில் வருகிறது என புரளி காரணமாக இந்த படிக்கட்டுகள் வழியாக ஏற்கனவே வேறு நடைமேடையில் இருந்தவர்கள் வேக வேகமாக இங்கே வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே இங்குள்ள 2 நடைமேடைகளில் ஏற்கனவே பயணிகள் ரயில்களுக்காக காத்திருந்திருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில்தான் இங்கு தொடங்கி தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. படிக்கட்டிலேயே பலர் விழுந்து காயமடைந்த நிலையில் அவர்கள் மீது பலர் ஏறி சென்றிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக கூட்ட நெரிசல் மிகவும் அதிகமாக இருந்ததால் கட்டுப்படுத்த முடியாத சூழலிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதுதான் நடைமேடை எண் 14 எப்படி கயிறு வைத்து கட்டி தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுகிறார். இந்த கயிறு மூலமாக தடுக்கப்பட்ட இந்த இடத்தில்தான் நேற்று பலரும் காயமடைந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அவர்களிலே பலர் உயிரிழக்கிறார்கள். இந்த தகவல்கள் தெரிந்தவுடனே ரயில்வே துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அவசரமாக இங்கே வந்து காயமடைந்தவர்களை லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனை மற்றும் மௌலானா ஆசாத் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். எப்படி இங்கு இன்னொரு ரயில் வரப்போகிறது என புரளி கிளம்பியது, எதனால் அத்தனை பேர் ஒரே நேரத்திலே நடைமேடைக்கு வருவதற்காக இந்த படிக்கட்டுகள் வழியாக வந்தார்கள் என பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ரயில்வே இந்த விசாரணையை நடத்துவதற்காக உயர்மட்ட குழு அமைக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் ஏற்கனவே விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் தற்போது புதுடெல்லி ரயில் நிலையம் மீண்டும் இங்கே பரபரப்பாக இயங்க தொடங்கி இருக்கிறது. ரயில்கள் வந்தவனமும் சென்றவனுமாக இருந்தாலும் பிரயாகராஜ், பீகார், உத்தரப்பிரதேசம் செல்லும் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் நேற்று சிறப்பு ரயில்கள் மூலமாக இங்கே குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் பிரயாகராஜ் போன்ற பல்வேறு ஊர்களுக்கு ஏற்கனவே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு எத்தகைய சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அவர்களுடைய சிகிச்சையை தொடர்ச்சியாக கண்காணித்து அவர்களுடைய நலத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி.